பாரதியோடைய பிறப்புல என்னன்னா, இந்த மையமாக உடல்ல எங்கெங்க இருக்கோ அந்த மையம் விழிப்படையாம அந்த மையத்தை சுத்தி இருக்கிற சில நரம்புகள் விழிப்படைஞ்சிச்சு. சில நரம்புகள் விழித்ததுனாலேயே பாரதியோடைய திங்கிங் எப்படி இருந்தா, எல்லா நரம்பு விழிச்சா என்ன ஆகும்? அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, ரெகுலர் மனிதன், நான் சொல்லப்பட்ட அத்தனை மனிதனும் பெரிய பெரிய எழுத்தாளனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருப்பான். பாரதி 10வது மாடியில் உட்காந்துருப்பான். பாரதி முழுக்க முழுக்க ஒரு விழிப்பு நிலையில், பிறப்பாலே விழிப்பு நிலையில் பிறந்து சுயமாக சிந்தித்து அழியாத வார்த்தைகளை உருவாக்கி வைத்திருந்த அற்புதமான மகாகவி பாரதி. எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இந்த சுவாச புரட்சி ஞானத்துக்கான ஒரு கும்பமேளா மதுரையில் அதிகாலையில் 3:30 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறக்கூடிய மேற்கு வாசல், அந்த மேற்கு கோபுரம் வழியில் வாசலில் வெட்ட வெளியில் விரிப்பு எடுத்து வந்துருங்க. தியானத்துக்கான ஒரு செயல் வடிவம், குடும்பத்தோட ஒரு நல்ல செயலை, தியானத்தை எப்படி முறையாக அந்த ப்ராப்பராக 3 தியானம் கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு முதல் தியானம் அதிகாலையில் 4 மணிக்கு, அந்த தியானத்தை அதிகாலையில் 4 மணிக்கு தியானத்தை அங்கே பண்ண போகிறோம். அந்த தியானத்துக்கான செயல்முறைகள், அந்த தியானத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த தியானம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தை உருவாக்கும். இதுக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய வடிவம் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனக்குள்ள அவன் ஒரு சுயம்பு லிங்கமாக வளரணும் அப்படிங்கிறதான் இதோட செயல். இந்த ஞானத்துக்கான விதையை, ஞானத்துக்கான பாதையை, ஞானத்துக்கான செயல் வடிவத்தை இந்த பிரம்மமே, இந்த பிரபஞ்சமே வழிகாட்டியிருக்கு. ஒரு நல்ல செயலோட வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 3:30 மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேற்கு வாசலில் உங்களை சந்திப்போம். ஒரு நல்ல தியானமாக, நல்ல வடிவமாக, வீடுதோறும் தவம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சேரும். அது கிடைக்கும். ஒரு நல்ல செயலாக மாற்றத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாகவி பாரதி. இந்த பாரதி கிட்ட மற்ற எழுத்தாளர்கள்ட்ட, மற்ற ரைட்டருங்கள்ட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னா, பாரதி சித்தர்னு சொல்லலாமா அப்படின்னா அது சரியான சொல்லாடலாக இருக்காது. யோகின்னு சொல்லலாம்னா அதுவும் சரியான சொல்லாடலாக இருக்காது. அவர் ஒரு ஞானவான்னு சொல்லலாம்னா அதுவும் சரியான சொல்லாடலாக இருக்காது. அப்போ அவர் யார்? அவர் எப்படியாப்பட்டவர்னா, அவர் ஒரு இயல்பாக மனிதர் தான், இயல்பான செயல் தான். அவர்கிட்ட என்ன ஒரே ஒரு செயல் வடிவம் மகாகவி பாரதி கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிற உடலில் இருக்கிற சில ஜங்ஷன்னு சொல்கிறோம். இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, இந்த இதயப்பகுதி, இந்த நெத்தி பகுதி, தலைப்பகுதி, இதெல்லாம் மையம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிறக்கும் போதே மையமாக இருக்கிற பகுதிகளில் சுற்றி இருக்கிற சில நரம்புகள் விழிக்கப்படும். இப்போ கருவறையில் ஒரு தன்மையான ஒரு பேராற்றல் இருக்கும். கருவறையை விட்டு வெளியில் வரும்போது ஒரு பேராற்றல் இருக்கும். இது ஒரு தன்மையில் வேலை செய்யும், அது ஒரு தன்மையில் வேலை செய்யும். இதை செட் பண்ணி தான் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நந்தி அங்கே வைக்கிறது, சிவனை அங்கே வைக்கிறது. ரெண்டையும் வேற ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே வச்சு தான் அதை ஒரு வடிவமாக வச்சு பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பாரதியோடைய பிறப்புல என்னன்னா, இந்த மையமாக உடல்ல எங்கெங்க இருக்கோ அந்த மையம் விழிப்படையாம அந்த மையத்தை சுற்றி இருக்கிற சில நரம்புகள் விழிப்படைஞ்சிச்சு பிறப்புலே. அதனால ஒரு சுயம்புவாக, இது யாரும் குரு கிடையாது, இதை ஓனா யோசிக்கிறது. அந்த ரைட்டப்பில் இருக்கிற எல்லா வார்த்தையும் பாரதி ஓனா யோசிச்சது. இப்போ பாரதியோடைய எழுத்துக்களில் அந்த உயிர்த்தன்மை இருக்குது, அந்த உயிர் செயல் இருக்குது. மனிதனாக எழுதப்பட்டிருக்க எல்லா எழுத்தாளர்களை தாண்டி பாரதி தனித்துவமாக இருக்கிறதும், பாரதி கொண்டாடப்படுவதற்கும், பாரதியோட எழுத்து இன்ன வரைக்கும் வேற வடிவத்துக்குள்ள பாதுகாத்து இருக்கிறதும், அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது ஒரு விழிப்பு தன்மையில் இருந்து செய்தது. நம்ம உடலுக்குள்ள இருக்கின்ற அனைத்து நரம்புகளுமே, ஒவ்வொரு நரம்பும் ஒரு மண்டலம் போல, ஒரு கோள்கள் போல. அது விழிச்சா அதுக்கான தன்மையும், அதுக்கான ஆற்றலும், அதுக்கான அறிவும், அதுக்கான செயலும், அதுக்கான எல்லா செயலும் கிடைக்கும். அப்போ உடல்ல இருக்கின்ற அத்தனை நரம்புகளுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கு. ஒரு நரம்பு விழிக்கலைன்னா கூட அவன் கஷ்டம்தான்.
அப்போ ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் சில செயல் இருக்கு. சில நரம்புகள் விழித்ததுனாலேயே பாரதியோடைய திங்கிங் எப்படி இருந்தா, எல்லா நரம்பு விழிச்சா என்ன ஆகும், அதோடைய மெயின் மையம் விழிச்சா என்ன ஆகும், அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணிக்கங்க. அப்ப மையமாக விழிக்கப்படாம மையத்தை சுத்தி இருக்கிற சில நரம்புகள் விழிக்கப்படும் போதே அதோடைய மாற்றமும் அதோட செயல் வடிவமும் பாரதியோடைய எழுத்துக்குள்ள, அந்த செயல் வடிவத்துக்குள்ள நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப பாரதிக்குள்ள, இந்த எழுத்துக்களுக்குள்ள, இந்த செயல் வடிவத்துக்குள்ள எல்லாம் என்ன மற்றவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நமக்குள்ளன்னா, நம்ம இந்த ரெகுலர் அலைவரிசையில் இருப்போம். இப்போ ரெகுலர் அலைவரிசையில் இருக்கும்போது நிறைய புத்தகங்கள் படிப்போம், நிறைய சிறு வயதுலேருந்து நிறைய காணொளி ஏதாவது ஆடியோவாக கேட்போம். இந்த நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் நடந்துகிட்டு இருக்க இன்சிடெண்ட்டு, இந்த கோவில் திருவிழாக்கள், நமக்கு நடக்கிற எல்லாமே மெமரியில் ஸ்டோர் ஆகும். நமக்கு படிச்சிருக்கிறதெல்லாம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். நாளைக்கு ஒரு நல்ல படித்து முடிச்சுட்டு ஒரு எழுத்தாளர் ஆகிறதோ, ஒரு கவிஞர் ஆகிறதோ, ஒரு டைரக்டர் ஆகிறதோ, ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டோரி ரைட்டர் ஆகிறதோ, இந்த ஸ்டேட்டோட தலைவர் ஆகும்போது நமக்கு என்ன படித்து வச்சுருக்கோமோ, என்ன பார்த்துருக்கோமோ அதெல்லாம் மெமரியிலேருந்து நமக்கு ரீகால் ஆக ஆக எழுத்து வடிவமாக நம்ம கொடுப்போம். அப்போ நம்மளுடைய ஒரு 10% நம்மளுடைய அந்த ஏக்கமும் இருக்கும். சுற்றி இருக்கிற நம்ம கேதர் பண்ண எல்லா விஷயமும் உள்ள ஸ்டோரேஜாக இருக்கும், அது வெளியில் வரும். அப்போ இந்த மாதிரி எழுத்தாளர்கள் இந்த மாதிரி செயலில் தான் எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு செயல் வடிவம் இருக்கு. ஆனால் அதே மாதிரி தான் நம்மளுடைய சுவாசத்தன்மையும் அப்படி தான் இருக்கும். எல்லா ரெகுலர் குழந்தைகள்கிட்டையும் ரெகுலராக சுவாசிக்கிற தன்மை இருக்கும். இந்த சுற்றி இருக்கிற நரம்புகள் விழிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் சுவாசத்தை அவங்க சுவாசிக்க மாட்டாங்க. அவங்க மூச்சோட தன்மையை காற்றே வேற தன்மையில் இயங்கும், கொஞ்சம் தீவிரமாக இருக்கும், அந்த செயல்பாடுகளே மாற்றமாக இருக்கும். அந்த காற்றுக்குள்ள சில உயிர் சக்திகள் வருவதை காண முடியும், அது அவங்களால உணர முடியாது. அப்போ அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, ரெகுலர் மனிதன், நான் சொல்லப்பட்ட அத்தனை மனிதனும் பெரிய பெரிய எழுத்தாளனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருப்பான், பாரதி 10வது மாடியில் உட்காந்துருப்பான். அப்போ அவன் எழுத்துக்களுக்குள்ள அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே, அந்த வார்த்தைகள் எல்லாமே மனிதருக்கு யோசிக்க முடியாத அப்பாற்பட்ட வார்த்தை வரும். மனிதன் கற்பனைகளை கூட பண்ணி பார்க்க முடியாத சில செயல்கள் அவனுக்கு தோணும் அந்த எழுத்து வடிவமாக கொடுக்கறது. அப்போ அந்த எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப பாரதியோடைய எப்படி ஒரு விழிப்பு இருந்து நரம்பு விழிச்சிச்சு, அந்த மாதிரி அதுவும் விழிப்பு தன்மையில் இருக்கிற ஒரு எழுத்துக்களாக இருக்கும். அதுக்கு அவ்வளோ சாமானியமாக மரணம் வராது. அந்த எழுத்துக்கு, அந்த எழுத்து அவ்வளோ சாமானியமாக மங்கி போயிடாது. அந்த எழுத்தை படிக்கும்போது உங்கள் நரம்புகளுக்கோ உங்கள் இதய பகுதிகளுக்கோ உங்களுடைய செயல் வடிவத்துக்கோ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணும், ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கும். இப்படி தான் பாரதியோடைய எழுத்துக்களும், பாரதி தோற்றி வைக்கப்பட்டதும், பாரதியோட செயல்பாடுகளும். அப்போ பாரதிக்கு தெரியாது, பாரதி ஒரு ஞானவான் இல்லை. ஆனால் ஒரு ஞானவான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவானோ, ஒரு ஞானவான் என்னென்னலாம் அனுபவிப்பானோ, ஒரு ஞானவானாக மாறுறதுக்கான என்னென்னலாம் அவன் தேடுவானோ, அதெல்லாம் பாரதிக்கே தெரியாமல் பாரதிக்குள்ளே இருந்தது. இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு முக்கியமான தகவல். இதை நம்ம ஆளுங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா வேற வடிவத்துக்குள்ளேருந்து பேசிடுவாங்க, வேற செயல்லேருந்து பேசிடுவாங்க. இப்போ பாரதியை நாம் எப்படி அணுகணும் அப்படிங்கும்போது, அந்த தன்னை மறந்து இரு சுவாசத்தில் கவனம் வச்சு தன்னை மறந்து அந்த ஆன்மாவை போய் அறியணும். இதுதான் அதோடைய செயல் வடிவம். அதை இல்லாமல் வேற வடிவத்தில் அறிந்தோம்னா கற்பனை வந்துடும், வேற மாதிரி வடிவம் வந்துடும். பாரதி முழுக்க முழுக்க ஒரு விழிப்பு நிலையில், பிறப்பாலே விழிப்பு நிலையில் பிறந்து சுயமாக சிந்தித்து அழியாத வார்த்தைகளை உருவாக்கி வைத்திருந்த அற்புதமான மகாகவி பாரதி. ஒரு ஞானத்தை அடையாமலே ஞானத்தை அடைவதற்கான என்னென்னலாம் ஒருத்தர் உணர்வாரோ, ஒருத்தர் அந்த அனுபவிப்பாரோ. நீங்கள் சொல்லுவீங்கல்ல உங்களோட தியானத்தில் நான் ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னு, அந்த மாதிரி அந்த செயல், அந்த வடிவம், பேனாவை தொடும்போது அவரை தாண்டி அந்த எழுத்துக்கள் அப்படி ஒன்று உட்காரு. சுட்டுமீறி சுடரே கண்ணம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் மற்ற ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இருக்காது. நிறைய வார்த்தைகள், அந்த கண்ணம்மாங்கிற சொல்லாடல் கூட ரெகுலராக இருக்காது. கண்ணம்மாங்கிற சொல்லாடல்கள் நிறைய சித்தர்கள் யோகிகளே பயன்படுத்தி இருக்கிற ஒரு சொல்லாடல் அது. அந்த வார்த்தைகளே ரொம்ப வேற மாதிரியான இருக்கும். எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ எழுத்தாளர்கள்லாம் வந்துட்டாங்க.
ஏன் பாரதி பக்கத்தில் நிற்க முடியலன்னா, அது படிப்பு திறமை அப்படின்னு இந்த மனித குலம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது கிடையாது. இதுதான் இதில் செயல். அந்த நம்ம விஞ்ஞானியாக போற்றுதல் கூடிய ஐன்ஸ்டீனா அவர் தானே, அவருடைய செயலெல்லாம் இந்த தலைப்பகுதிக்குள்ள சில நரம்புகள் பிடரியில் விழிக்கப்பட்டுச்சுன்னா தன்னை தாண்டி பெரும் சிந்தனைகளும் பெரும் செயலாக்கமும் உருவாக்கும். ஒவ்வொரு விஞ்ஞானிக்குள்ளேயும் சில நரம்புகள் விழிக்கப்படுகிறது. அறிவு அப்படின்னு இவங்க கொண்டு போய் ஒரே ஒரு அறிவுக்குள்ள போட்டு ஒரு பெட்டிக்குள்ள மூடி ஒரு பூட்டை போட்டு கையில சாவியை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த உலகம். அறிவுங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஒரு நரம்பு விழிச்சாதான் ஒரு பொருளை உணர முடியும். ஒரு கேமரா இருந்தால் தானே ஃபோட்டோ பிடிக்க முடியும். ஒரு நரம்புங்கிறது என்னன்னா, அந்த அறிவு திறனை வேலை செய்யறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். ஒரு நரம்பு அதனால தான் நரம்பு மண்டலங்களை கொண்டாடுறது, நரம்பு மண்டலங்களை பற்றி பேசுறது. யோகிகள் நரம்பு மண்டலத்தை எதுக்கு எத்தனை 1000 நாடிகள் இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த நரம்பு மண்டலங்களுக்குள்ளதான் அடுத்தது என்ன ஆகும், நம்ம தலைமுடிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி செல்கள், உடல் முள்ள செல் அப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு, ஒரு செயல் வடிவம் இருக்குது அப்படிங்கிறாங்கல்ல. அது ஒரு மையமாக, ஒரு பிரிட்ஜாக, ஒரு ரோடாக, ஒரு பாலமாக நம்மளை மையமாக காத்து நிற்கிறது எதுன்னா அந்த நரம்பு மண்டலங்கள் தான். அது விழிப்பு அடையும் போது அதிக தீவிரமான அந்த யோசனையையும் அது பிரபஞ்சத்தில் இருக்கிற சில செயல்கள்லாம் தன் அறியாமையே அவங்களுக்கு இதுன்னு அந்த கால்குலேஷனில் தூண்டுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற மையமாக இருக்கிற செயல்.